வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம புளித்தவையல் செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் ஒரு மூடி, பெரிய மூடியில் திருகி வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் வத்தல் 4, புளி நெல்லிக்காய் அளவு, பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள். இதை பொரித்து எடுத்துட்டு புளி அதிலேயே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது ட்ராவலுக்கு கொண்டுட்டு போகலாம். நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணி அப்போ ட்ராவல் கொண்டு போகும்போது தேங்காய் பூ வந்து நம்ம நல்லா வறுத்துட்டோம்னா கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. கடுகு வெடித்தாதான் எல்லாமே வாசமாக இருக்கும். இருக்கலாம். உடனே சாப்பிட்றதுக்கு தேங்காய் பூ வறுக்க வேண்டாம். பட் வறுத்தா தேங்காய் வாசமாக தான் இருக்கும். இந்த எண்ணெயிலே இந்த தேங்காய் பூவை போட்டுக்கிறேன். நல்ல மெரூன் கலர் வர மாதிரி வறுத்துக்கணும் ட்ராவலுக்கு சட்னி எடுத்துகிட்டு போகிறதுனா. இப்போ இந்த எண்ணெயை சும்மா கிளறதுக்காக நான் அப்படி தேங்காய் பூ போட்டுட்டேன், அவ்வளோதான். எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனோனையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். புளி போட்டு மிளகாயை போட்டு தேங்காய் பூ போடுவோம். கடுகு உளுத்தம்பருப்பை கடைசியாக போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கடுகு தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு கொரப்பாக, ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். கடுகு உளுத்தம்பருப்பை இப்போ நுணுக்கி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இட்லி, லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எடுத்து அரைச்சாச்சு, எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.